ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. வெல்கம் டு மினி ஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சடன் மேரேஜ் வித் தாய் மாமா அப்படிங்கிற சுகா அண்ட் ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சுகா பர்த்டே எனக்கு போடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் அச்சோ லேட் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நம்ம யாருக்கு தான் பர்த்டே கரெக்டாக வீடியோ போட்டிருக்கோம். யார் பர்த்டே கரெக்டாக வீடியோவே போட மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயன் வீட்டில் வந்து மேரேஜ்க்கான எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒயனோட அம்மா வேறு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் வந்துருவாங்கடி, பொண்ணு அழைச்சிட்டு போயிடுவாங்க, எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் குட்டி தங்கச்சியும், உங்கள் பேர் வந்து ஒயன், உங்கள் தங்கச்சி பேர் வந்து ஒயனா, ஓகேவா? நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சுற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து காலேஜ் 3rd இயர், அந்த பொண்ணு வந்து 12th. 2 பேரும் குடுன்னு மேலே ஓடுறீங்க. உங்கள் அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு பார்த்து போங்கடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மேலே போய் பொறுமையாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணா. உங்கள் அக்கா தான் அமைதியாக உட்காந்துருக்கா. எங்கள் அக்கா பார்த்துட்டு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக சொல்கிறா. நான் போயிட்டேன். அக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா? சும்மா க்யூட்டாக இருக்க. இந்த செயின்லாம் அழகாக இருக்குது தெரியுமா? ஏன்னா உங்கள் மாமா வாங்கி கொடுத்தது தாண்டி. உங்கள் மாமாவா? நம்ம மாமா? நம்ம மாமா தான். சுகா மாமா வாங்கி கொடுத்தது. ஆனால் அழகாக இருக்கல எல்லாம். அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து லைட்டாக ஹெட்டாக ஷேக் பண்ணுறா. அவன் பார்த்துட்டு எனக்கும் ஜிமின்லாம் வாங்கி வச்சுருக்கோம், நாங்களும் போடுவோம் தெரியும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை ஃபுல்லாக அங்கேயே புகழ்ந்துட்டுருக்கீங்களே, அதான் சொன்னேன். என் புருஷனை வாங்கி வச்சுருக்கான்ப்பா. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு புருஷனா? அப்புறம் உனக்கு வந்து சுகா மாமானா எனக்கு ஜிமின் மாமான்னு ஆல்ரெடி பேசினது தானே, அப்போ ஏன் புருஷன்னா? ஓவரா தாண்டி போகிற. அப்படி தான் போவேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்கா பார்த்துட்டு சீக்கிரமாக நீங்கள் சுகா மாமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் ஜிமின் மாமா பண்ணிக்கோமே அப்படி சொல்லிட்டு குதிக்கிறீங்க. உங்கள் அக்கா உங்கள் மேலேயும் ஒரு அடி வச்சுட்டு பிச்சிருவேன். இப்போ தான் காலேஜ் ஃபைனல் படிச்சுட்ருக்கா. ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் வேலைக்கு போ. வேலைக்கெல்லாம் போயிட்டு பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? அவசரமாக கல்யாணம் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கே நான் ஜிமினை கல்யாணம் பண்ணிப்பேன். ஒயினை பார்த்துட்டு அதானே ஒயின் சொல்கிறது தானே கரெக்டு. யாருக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணணும் ரூல்ஸ் எல்லாம் இல்லை. உங்கள் அக்கா உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன ஐயோ, ஒன்றை மாதிரி 4 வருஷம் வேலைக்கு போயிட்டு இத்தனை வருஷமாக சுகா மாமா வெயிட் பண்ண வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறீங்களா? அப்படியே பண்ண முடியும். சுகா மாமா வெயிட் பண்ணார், பட் ஜிமின்லாம் வெயிட் பண்ண மாட்டான் எனக்கு தெரியும். உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு மாமா அவங்க நம்ம 2 பேர்த்துக்கும் தாய் மாமா ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்கள் உங்கள் அக்கா பார்த்துட்டு 3 பேர்த்துக்கும் தான், ஆனால் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிற 2 பேர் தாய் மாமா, ஒழுங்காக மரியாதையாக பேசு. ஓகே சரி ஜிமின் மாமா ஓகேவா? அடுத்துட்டு உங்கள் அக்கா சொல்கிறா. நீங்கள் வேணா பார்த்துட்டு வா ஓட்டிடலாம். அக்கா அட்வைஸாக பண்ணுதா? அறுக்குது வயசாகிடுச்சு இல்லை? உங்கள் அக்கா உங்கள் 2 பேருக்கு அதே பிடிச்சிட்டா. ஏன்னா ஒயினா வந்துட்டு ஆமாம் அக்காவுக்கு வயசாகிடுச்சுல அப்படின்னு சொல்லியிருப்பா. 2 பேருக்கு காதையும் பிடிச்சிட்டு திருப்பிட வேண்டிய ஒழுங்கு மரியாதை ஓடிப்பேர். போடி அப்படி சொல்லிட்டு 2 பேர் கீழே ஓடுறீங்க. அது 2 பேர் காதை தேய்ச்சிட்டே ஓடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சுடி? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினா உங்கள் அம்மா கிட்டே போகிறா. என்ன வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்க அம்மா காதை பிடிச்சி திருவிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஓடுறான். வயனா அப்படிங்கும்போது வயன் வந்துட்டு அவன் மட்டும் திரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டக்குன்னு அவங்க அம்மா கதை திருவிட்டு ஓடுறா. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. 2 பேர் தெரிச்சாச்சு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா ஆல்ரெடி உங்கள் அக்கா அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கா. உங்கள் அக்கா பேர் வந்து யூனா. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. எங்கே வயனாவும்? அதுங்க தானே. ஐயோ சரியான வாழாக இருக்குடி, காதை பிடிச்சி திருவிட்டு ஓடுறாளுங்க. இப்போதாம்மா அவளுக்கு காதை பிடிச்சி நான் திருவினேன், அதான் அப்படி பண்ணியிருப்பாளுங்க. கடவுளே முடியல அது 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய்ட்டு அங்கே உட்காடுறாங்க. என்ன எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? கீழே இருக்காங்க எல்லோரும். நீ எங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. நீ தான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கீழே வரேன்னு சொல்லி உட்காந்தே இருக்க. வரேம்மா. அவசரமாக கீழே வந்து என்ன பண்ண போகிறோம்? நைட்டு தானே கிளம்பி போக போகிறோம், அதுக்குன்னு கீழே வராமலே இருக்க முடியுமா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து உங்கள் அம்மா கூட கீழே வரா. எல்லோரும் யூனா பார்த்துட்டு அழகாக இருக்கும். இவன் போட்டிருக்குது எல்லாமே சுகா வாங்கி கொடுத்த நகையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. யூனா வந்து கழுத்தில் நெக்லஸ்லேருந்து கீழே வரைக்கும் நிறைய செயின்ஸ் போட்டிருக்கா. அந்த கேரளத்தில் பொண்ணுலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளுக்கு போட்டுட்ருக்காங்க. அது ஃபுல்லாகவே சுகா வாங்கி கொடுத்தது தான். ஏன்னா வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு 2 பொண்ணு இல்லை, சுகாவோட அக்காவுக்கு உங்கள் அம்மா தான் அக்கா. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு. ஸோ உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 பொண்ணு இருந்தப்போ எனக்கு 2 பொண்ணு இருக்குது, 2 தம்பி இருக்கான், என் தம்பி 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பாட்டியை வந்து சரி 2 பேரும் நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா ஊர் பழக்கப்படி என்னென்னா
பொண்ணு போடுற எல்லா நகையும் பசங்க தான் போடணும். ஏன்னா நகை சீரெல்லாம் கொடுத்து நம்ம தான் கட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முறை இருக்கும். அதுக்காக அது ஃபுல்லாகவே சுகா வாங்கி கொடுத்தது தான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழக்க வழக்கம் மாறிட்டுருக்கு பொண்ணு போடுற மாதிரி. பட் உங்கள் வீட்டிலேருந்து மாறவே இல்லை. உங்கள் அம்மா வந்துட்டு இல்லை ஏன் பேத்தி தானே நானே போட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் பசங்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் பொண்ணாட்டிக்கு நீங்கள் தான் வாங்கி தரணும். சம்பாரிச்ச எல்லாத்தையும் வச்சு அவளுக்கு முதல் நகை வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணி வாழ்க்கையை நடத்திக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் யூனா போட்டிருக்க ஃபுல்லாக மொத்த நகையுமே வந்துட்டு சுகா வாங்கி கொடுத்தது தான். அதில் பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு இந்த கைக்கு 5 இந்த கைக்கு 5 அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருப்பான். செயின்லாம் நிறைய போட்டிருக்கா. பார்த்துட்டு இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டானா அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கே எல்லாருக்கும் ஷாக்கு தான். எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான். யூனா வந்து அவள் பாட்டுக்கு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா. எல்லோரும் யூனா நகை தூக்கி பார்த்துருப்பா இந்த செயின் செம்மையாக இருக்குல்ல, பாரேன் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் யூனா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஒயனும் வந்துட்டு அக்காவுக்கு கல்யாணம். ஸோ அதுங்க ரெண்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டாலே இது எல்லாட்டும் கலாய்ச்சிட்டு பேசிட்டு கிழவிங்கெல்லாம் ஓடிட்டாலே இது. அவங்க அக்கா சைலண்ட்டாக பார்த்துட்டு 2 தங்கச்சி பார்க்குறாங்க. 2 ஓடிட்டே இருக்குது. அவங்களுக்கு யூனாவை பார்க்கும்போது யூனா மாதிரி குட்டி பாப்பாவாக இருந்திருக்கலாம். ஜாலியாக ஆடுறா, 12th படிக்கிறா. ஆனால் மெச்சூரிட்டி வைஸ் ரொம்ப குழந்தை. ஏன்னா வீட்டில் அப்படி தான் அவளை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது பாட்டு ஜாலியாக இருக்குது, அவ்வளோ மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தா எனக்கு வந்து மெச்சூரிட்டிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் எனக்குலாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டு சுற்றிக்கிட்டு தெரியவா. அவளுக்கு அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்கும்போது சே அவளுங்களாட்ட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க அக்கா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க பாட்டியும் வந்திருக்காங்க. நீங்கள் பாட்டி அடிச்சுட்டு கொடுக்கணும் அடுப்பு 2 பேரும் ஹக் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் அடிச்சுட்டு 2 பேருக்கு ஒரு சிரிப்பு வேறு. பார்த்தியா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 2 பேர் நக்கலா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிருப்பீங்க. அவங்க பாட்டியும் சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போயாச்சு. அங்கே போகும்போது இவங்க கண்ணு ஜிமினை தான் தேடுது. முதலே சொல்லியிருப்பாங்க மண்டபத்துலேருந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வரமாட்டான், நம்ம போயிட்டு நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்கன்னு. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் மாப்பிள்ளை தானே வரக்கூடாது, ஜிமின் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்க ஃபோனை வேறு நிமித்தி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, நான் வந்து ரீச் ஆகிட்டேன், நீ எப்போ வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அங்கே வந்து ரிப்ளையே வரல. ஐயோ இந்த பைத்தியக்காரனை வச்சுட்டு இந்த கல்யாண பேச்சு வந்தாலும் வந்துச்சு, இந்த 1 மந்த் இந்த நாய் என்னால் பிடிக்கவே முடியல. கடவுளே இதில் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் வந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோதான், என்னை கண்டுக்க கூட மாட்டான் போல. பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஜிமினை போட்டு மனசுக்குள்ளே வருத்தி எடுத்துகிட்டு இருக்கா. ஒயினை பார்த்துட்டு அக்கா என்னடி என்ன ஜிமின் மாமாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்ன ரிப்ளை வரலன்னு மனசுக்குள்ளே போட்டு வருத்த எடுக்கிற போல. உங்கள் மாமனுக்கு அறிவே இல்லை, அது உனக்கு தெரியாதா? அப்படிலாம் இல்லையே. இருக்கலாம், மாமாக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், அதனால கூட உன்னை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஒயினா அப்படின்னு சொல்லும்போது ஒயின் ஓடிட்டா. ஐயோ நான் பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை நீ இப்போ கிளம்பு அப்படின்னானே ஓகேன்னு சொல்லிட்டு ஒயனை வந்துட்டு இப்படியே பார்த்துட்ருக்கா. ஐயோ நான் வந்து கூட்டு போயிட்டுருக்காங்க. இருந்த ஒயனை பிடிச்சி அடி வலுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஒயன் வந்து மண்டபத்துக்குள்ளே ஃபுல்லாக துரத்திட்டு இருக்கா. அப்படியே ஒயனாக ஓட்டமாக ஓடுறா. கடைசியில் கையில் சிக்கிட்டா. அவங்க மாமனுக்கு அறிவில்லையா எனக்கு அறிவில்லையா? அவனுக்குலாம் அறிவு இருக்குது, எனக்கு தான் இல்லை. போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டில் சொன்னதை கேட்டு அவனை லவ் பண்ணுறல முதல் என்னையே செருப்பால் அடின்னு திட்டிகிட்டு இருக்கா. இங்கே ஒயனை பார்த்துட்டு ஒரு கொசு வச்சு விழுந்துற போதுடி அப்படின்னு சொல்லிட்டு வாயை பத்துறா. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு இப்போ மேலில் இருக்காங்க, மேல் மாடியில். அங்கே போய் ஸ்டெப்ஸில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. வீட்டில் யாருக்கு அதையாச்சும் விழணும், ஒன்று உரிச்சிருவாங்க பார்த்துக்க. என்னடி என்ன நம்ம வீட்டில் இப்படி பைத்தியமாக இருக்காங்களோ. வயனை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்க்குறா. அப்புறம் எனக்கும் ஜிமின் மாமாவுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே பேசினது தான். பட் பாட்டி சுகா மாமாவையும் சரி ஜிமின் மாமாவையும் சொல்லிட்டு எங்கள் 2 பேர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நாங்கள் படிக்க மாட்டோமா, ஒழுங்காக எங்கள் வேலையை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி பேசவே கூடாதுன்றுச்சு. ஜிமினே எவ்வளோ ஒழிஞ்சு பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா. ஆனால் சுகா மாமா தாண்டி ரொம்ப கஷ்டம், ஆனால் யூனாக்காவுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா சுகா வந்து அவ்வளோவா யூனிட்ட பேசவே மாட்டான், ஈவன் பேசவே மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல படிப்பெலாம் டிஸ்டர்ப் ஆயிரும், நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு. அதனால அப்பயும் பேசியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கெலாம் போயிட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயும் பேசியிருக்கவே மாட்டான். ஆஃப்டர் மேரேஜ் ஒன்றா தானே இருப்போம், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் பேசினதே கிடையாது. அவன் பாட்டு சொல்லிட்டு அவன் வேலையை பார்ப்பான். எங்கள் அக்கா அவங்க பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். பட் உங்களாலாம் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஜிமின் கூட நல்லா பேசி பழகிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும், எல்லாம் வீட்டில் பேசக்கூடாதே வேணான்னு சொல்லிட்டு. பட் ஃபோன் வாங்கினோன்னு நம்ம கை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக போய் அவங்க இன்ஸ்டாலேயே தானே ஃபாலோ கொடுக்கும். ஸோ ஃபாலோ கொடுத்து அதுக்கப்புறம் பையன் வந்து அதிலே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பான். எப்படி ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். இப்போ தான் மாமா அப்படின்னே
ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ஃபோன் நம்பர் கொடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருப்பீங்க 2 பேரும். ஸோ பயங்கரமாக பேச ஆரம்பிச்சு வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்னதான் வந்து அவங்க தம்பியாகவே இருந்தாலும் படிக்கிற வயசில் லவ் அப்படிங்கிறது வேண்டாம். ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் எவ்வளோ வேணால் லவ் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். பட் பிஃபோர் மேரேஜ் நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் அக்கா வந்து அந்த ரூல்ஸ்லாம் இது பண்ணுறாள், நீங்கள் ரூல்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிடுவீங்க. அதை வந்து வைனாக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சரியாண்டும் கூட்டு கலவாங்க. வைனா வந்து உங்களை விட 4 வருஷத்துக்கு தான் சின்ன பொண்ணு. அதனால் 2 பேரும் கொஞ்சம் ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க. என்னன்னாலும் அவகிட்ட சொல்லிடுவீங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜிமினோட ஃபாலோ கொடுக்குறதுக்கு மாதிரி அவகிட்ட தான் சொன்னீங்க. பேச ஆரம்பிச்சு தான் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் 2 பேரும் சாட்டர்டே மீட் பண்ணுவீங்க. நீங்கள் காலேஜ் போகிறேன், சாட்டர்டே காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஜிமின் கூட எல்லாம் சாட்டர்டே ஊர் சுற்றுவீங்க. பட் உங்களுக்கு சாட்டர்டே காலேஜே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். பட் மேடம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சேச்சி அக்கா லவ் பண்ணிட்டு நம்ம மாமா தானே அப்படி சொல்லி பிள்ளையை விட்டுருச்சு. 2 பேரும் செம்மையாக ஊர் சுற்றுறது. ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுற்றுறோன்னா அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுது. 3 பேர் சேர்ந்து சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக உங்கள் லவ் லைஃப்பில் செம்மையாக போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம வைனா தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறது. அதனால் 2 பேரும் உட்காந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு 1 hour தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆயிரும். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வேகமாக கீழே வந்துட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அக்காவை தள்ளி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் தான் அவசரமாக கிளம்புறீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு என்னடி நீங்களும் உங்கள் தங்கச்சி அப்புறம் அக்கா கல்யாணம்ல கடவுளே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா சைலண்ட்டாக உட்காந்துட்டா. அவளை ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அவள் உட்காந்து உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறான். உனக்கு இங்கே என்ன போட்டிருக்காங்க? ப்ளஷ்ஷுடி. ப்ளஷ்ஷோ எனக்கும் கூடடி, நான் அது ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனா போய் கேட்டுட்ருக்கா. வைனா நீ ஸ்கூல் தான் படிக்கிற, இப்போ உனக்கு ப்ளஷ் எதுக்கு? அக்கா இப்போ நான் ஒன்றும் ஸ்கூலுக்கு போகல. நோ அக்கா அப்படிங்கிறா. நீங்கள் வைனா பார்த்துரு இங்கே வாடி இங்கே பாரு ப்ளஷ்ஷே தர மாட்டேங்கிறான், எனக்கு இவ்வளவு தான் பிடிச்சிருக்கு, அவன் இதுதான் பிடிச்சிருக்கான், நானும் வச்சிருக்கேனே அடிச்சுட்டு வைன் காட்டு வந்து எப்படி வாங்கன்னு சொல்லவே இல்லை அடிச்சுட்டு வைனா வந்துட்டா. வைனா அவளுக்கு போட்டு விடாத. அக்கா என்னக்கா எனக்கு ஒரு நாள் தானே, வைனா என் பேச்சை கேளுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்காவை கூட்டு போனாலே போட்டாரே ஓகேவா ஓகே சொல்லிட்டு 2 பேர் டீல் பேசுறீங்க. எனக்கு கேட்குது. நீ ஏன் காதை இங்கே போட்டிருக்கோ, எடுத்துக்கோ உன் காதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஒழுங்காக டிஷ்கா அப்படி சொல்லிட்டு காலை எட்டு ஒதுக்குறீங்க. பிச்சர் வண்டி உங்கள் 2 பேர்த்தையும் உங்கள் காதை இங்கே இருக்குல்ல ஒதிச்சு விட்டு தள்ளி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 2 பேர் காலை ஆடிட்டு இருக்கீங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே நிறைய பேர் வராங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வைனா வந்துட்டு அக்கா எனக்கு இப்போயே போட்டு விட, அக்கா கூட நம்ம 2 பேர் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு போகிறோம், எனக்கு போட்டு விடு சரிடி அக்கா பார்க்குறப்போ போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அக்காட்ட எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் நீங்கள் கடை உங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு போட்டுக்கிட்டீங்க. உங்கள் அக்கா திரும்பி பார்க்கும்போது அக்கா தங்கச்சி இப்படி சைலண்ட்டாக பூச்சியாட்ட நின்றுட்டுருக்கீங்க. அவங்களும் சரி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவனை கூப்பிட்றாங்க. இவனை அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வைன் வாங்க சரிக்கா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்க அக்கா கையை பிடிச்சிக்கிட்டீங்க. ஸோ ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் சுகா நின்றுட்டுருக்கான். சுகா பக்கத்தில் அவங்க அக்கா நிற்க வச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் வரைக்கும் ஜிமினை பார்க்கல. ஷோ அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. மெசேஜ் பண்ணால் கூட சைத்தான் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. நீங்கள் ஸ்டேஜில் கூட உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் என்னம்மா அப்படிங்கும்போது உங்கள் அம்மா அந்த ஸ்டேஜில் ஏறி வந்திருப்பாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்டேஜில் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு ஃபோனை ஒட்டைக்க போகிறேன் மரியாதை அது கொடு அம்மா அப்படிங்கும்போது உங்கள் அம்மா டக்குன்னு ஃபோனை பிடிக்கிட்டு ஒழுங்காக ஸ்டேஜில் நில்லு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மூஞ்சி வர திருப்பிட்டு போகிறீங்க. முகரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் பார்த்தா ஜிமின் வந்து வந்தாங்க இல்லாட்டி வாங்கன்னு கேட்டுட்ருக்கான். என்னக்கா ஷோ இந்த வயனை வச்சுட்டு எனக்கு மண்டை வலிக்குதுடா. ஏன்க்கா ஸ்டேஜில் இன்னும் ஃபோன் பார்த்துட்ருக்காடா கடுப்பாக கலப்புறது ஏதோ சொல்லிட்டனோ அப்படின்னு வெடுக்குன்னு இழுத்துக்கிட்டு வேற போகுது. சரி விடுக்கா சின்ன பிள்ளை தானே. ஆமாம் நல்லா சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை யாரோ கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மா வந்து இந்தடா அதை புறா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அங்கே பார்த்தா வந்து உங்கள் ஃபோனை தான் கொடுக்குறாங்க. இவன் ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே பார்த்தா நீங்களும் ஜிமின் இருக்க ஒரு ஃபோட்டோ தான் அப்படியே வந்துட்டு வால்பேப்பர் வச்சுருக்கீங்க. பாவி என்ன தைரியத்திரடி இதை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஏன்னா ஜிமினுக்கே வந்து உண்மையும் சொன்னால் வால்பேப்பர் வைக்க கொஞ்சம் பயம். ஜிமினுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க வந்து செம்மையாக மிரட்டுவாங்க, உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உரிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா உண்மையில அட்டி உரிச்சிருவாங்க. இவன் ஏதாச்சும் ஆவாதவளை பண்ணோம் ஜிமினை இன்னும் வரைக்குமே அவங்க வயசுலாம் பார்க்க மாட்டாங்க, அட்டி போட்டு வெளுத்தெடுத்துருவாங்க. அதனாலே பையனுக்கு வந்துட்டு ஐயோ வச்சு மாட்டிக்கிட்டோம்னா கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு 5 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். அதில் நீங்கள் எது குட்டி பாப்பாவாக இருக்கீங்க, எல்லாருமே குட்டி பாப்பாவாக தான் இருக்கீங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் குட்டியோண்டா இருக்கீங்க. அவங்க 2 பேர் தான் ஓரளவு கொஞ்சம் பெரிய பசங்களாட்டம் இருக்காங்க. ஸோ அதை தான் வச்சுருக்கான். பட் உங்கள் தைரியத்தை பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. சரியான தைரியசாலி தான். அவங்க அம்மா ஏர்ன் பண்ண மாட்டாங்கன்னு தைரியம். எங்கள் அக்கா இவ்வளோ அட்டி உரிக்கிறவளாக இருந்திருக்கணும் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கம்மி வந்து அவன் பாக்கெட்டில் வச்சிட்டான்.
ஸோ நீங்கள் ஒரு வழியாக வந்து தேடிட்டே இருந்த கடைசியில் போய் தொலைடா நான் ஃபோட்டோக்காச்சும் போஸ்ட் கொடுக்குறேன், கொஞ்சமாச்சும் ஃபோட்டோலையாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை வைனா தான் அக்கோ சிரி இதெல்லாம் மெமரிஸ், நீ சிரிக்கலாம் போச்சு அப்படி தான். அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்துட்டு ஐயோன்னு கதற வேண்டியதா அப்படின்றப்பா. ஸோ அவள் பேச்சு கேட்டுட்டு நீங்களே செஞ்சு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 hour ஆகிருக்கும். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி 1 hour ஆச்சு. இப்போ தான் ஜிமின் உள்ளே வரான். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் வந்து உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். ஏன்னா அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நான் வந்துட்டு ஷர்ட் அண்ட் பேண்ட் தான் போடுவேன், நீங்கள் நோ வேஸ்டி ஷர்ட் தான் போடுவேன். அது 2 நாள் வேஸ்டி ஷர்ட்டே போடுன்ருப்பீங்க. ஒரு நாள் ஷர்ட் அண்ட் பேண்ட், ஒரு நாள் வேஸ்டி அண்ட் ஷர்ட், ஓகேவா? முடியாது, முடியாது, அது கசன்னு இருக்கும். ஸோ நான் ஷர்ட் அண்ட் பேண்ட் தான் போடுவேன்ருப்பான். கடைசியில் பார்த்தா பையன் வந்து வேஸ்டி ஷர்ட்டில் இருக்கான். அவங்கள வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஹாஃப் சாரி கட்டு, செகண்ட் டே வந்து சாரி கட்டுன்ருப்பான். நீங்கள் அவன் பேச்சுக்கிட்ட அழகாக ஹாஃப் சாரிலாம் கட்டி நிற்கிறீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் ஒருத்தர் பார்த்துன்னு ஒரு சிரிப்பு வருது. நீங்கள் பட் ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ண முடியும் அப்படின்றான். அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக நிற்கிறீங்க. ஜிமின் வந்து இப்போ உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அந்த சைடு வேறு யாரும் சொந்தக்காரங்க நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அக்கா, அதுக்கப்புறம் வந்து ஒயனா, அதுக்கப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் ஜிமின் நின்றுருக்கான். ஜிமின் வந்து பின்னாடி உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு எதுக்கு கோச்சிட்ருக்கான் பொறுமையாக கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜிமின் ஒரு நிமிஷம் லைட்டாக ஒரு லுக் விட்றீங்க. கரெக்டாக கேமரா வந்துட்டு வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குறீங்க. எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, எத்தனை தடவை மெசேஜ் பண்ணுறது, எத்துக்காச்சும் ரிப்ளை பண்ணியோம். இப்போ வந்துட்டு இங்கே தான் இருக்கேன்னு சிரிப்பு வேறு. நான் என்னடி பண்ணுறது, சுகாவோட கல்யாணம், நம்ம வீட்டோட மூத்த கல்யாணம்டி, எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணல. எனக்கு தான் எங்கள் அக்கா கல்யாணம், நீ பொண்ணுடி, பொண்ணுனா எனக்கு திரும்பாத கத்தாத இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டேஜ் விட்டு இறங்கி போகிறீங்க. அந்த ஃபோட்டோ முடிச்சோன்னே வயனா வந்துட்டு அக்கா அப்படின்னு கூப்பிட்றா. இரு வயனா வரேன், சரி தண்ணி குடிச்சிட்டு வரேன்டி, ஓகே இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சென்டர் நிற்கிறான். நீங்கள் வந்து நான் வரேன்னு சொல்லுவோம். ஒன்று மூஞ்சி உம்முன்னு மாற்றிட்டேன். தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி எப்படி சொல்லிட்டு அவளும் சென்டராக நின்றுட்டுருக்கா. அவங்க அக்கா பக்கத்தில் அமைதியாக நின்றுட்டுருக்கா. அவங்க அக்கா வந்துட்டு வைனா எனக்கா எனக்கும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. அவள் கோருக்கு முன்னாடி அக்கா பார்த்து நீ ஏன் சேடாக இருக்கன்னு வேற கேட்டு போயிருப்பா. அது வந்து சுகா காதில் விழுந்திருக்கும். சுகா வந்து அடிக்கடி இவனை பார்த்தது இல்லைல்ல, அதனால் அவனுக்கு வந்து இப்போ சேடாக இருக்காளா நார்மலாக இருக்காளான்னு தெரியல. ஏன்னா அவன் கொஞ்சம் எப்போவுமே சைலண்ட் பீப்புள் தான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள். சுகாவை விட சைலண்ட். சுகா பார்த்துட்டு ஏதாச்சும் ஓகேவா இருக்கியா இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நிற்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக நின்றுருக்கா. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் நேராக வந்து சாப்பிட்ற இடத்துக்கு தான் போயிருப்பீங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு அங்கே ஒரு தூண் இருக்குது, அது பின்னாடி சாஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம் வந்து இந்த சைடு தூணில் சாஞ்சிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. ஏன்னா உங்கள் 2 பேர் கையும் லாக் ஆனோடனே அந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டு செயின் போட்டிருப்பீங்க கையில். அது பேர் பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் போட்டிருப்பீங்க. அந்த 2 பிரேஸ்லெட்டுக்கு ஹார்ட்டும் வந்து ஒட்டிருச்சு. உங்களுக்கு அதை லைட்டாக எழுத்து ஒட்டணும்னு தெரிஞ்சுக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். ஜிமின் இதை பார்த்துட்டு நல்லா வேலை செய்யுதுடி. ஜிமினை பார்த்துட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணும்போது கூட பார்த்துருக்கேனே, ஆனால் நான் சக்கரை ஒட்டுமே. நீ ஜிமினை பார்த்துட்டு பிஞ்சிரும் அமைதியாக வரும் அப்படின்றீங்க. ஜிமின் வந்து சிரிச்சுட்டு ஏது பெய்யாதடி ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் இந்த சைடு தூணில் இருந்து நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக தண்ணி குடிச்சிங்க. 2 பேரும் கையை பிடிச்ச மாதிரி தான் நின்றுருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் சைடு திரும்பிட்டு வயன் என்னமாம்மா அடுத்து ஜிமினை பார்க்குறீங்க. அடுத்து நம்ம கல்யாணம் தானே. உங்கள் அக்கா மாதிரி 4 வருஷம் வேலைக்கு போகணும். காலேஜ் முடித்தா அடுத்த நாளே நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிமிங்களை பார்த்துட்டு அப்படி இல்லைனா அப்புறம் உன் பிள்ளையோட தான் போய் நிற்பேன். எங்கள் அம்மா என்னை ஸ்லிப்பர்ஸால் தான் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து காலேஜ் முடிச்சோன்னு கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜிமிங்களை பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான் அவசரிக்கிறானுங்க. உண்மையோ சிறுப்பையும் கொஞ்சம் கூட அப்படிலாம் இல்லைன்னா சொல்ல தண்ணதில்ல. இப்படிலாம் சொல்லுவேன் இப்போ நான் எப்படி சொல்லிட்டு ஜிமினை தள்ளுறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே வந்து நகர்றான். கேட்டால் அந்த ஹார்ட் வந்து 2 பேர்ட்டு பிரியுது. 2 பேரும் அதை பார்த்துட்டு ஒட்டி இருந்தப்பா அழகாக இருக்குது அப்படின்றீங்க. ஜிமின் வந்துட்டு ஒட்டி இருந்தப்பா அழகாக இருந்துச்சு. சரி விட இன்றைக்கி பிரிக்கணும் சீக்கிரமாக ஒட்டிக்கோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வேறு சைலண்ட்டாக சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறீங்க. ஓய்னா வந்து நின்றுட்டு இருந்திருப்பா. அவள் சைலண்ட்டாக 2 பார்த்துட்டு அக்கா நீங்கள் டக்குன்னு விழுக்கிற விஷயம் பயந்துட்டீங்க. இங்கே என்னடி பண்ணுற அம்மா நீ பிள்ளையோட நீங்கள் டக்குன்னு ஒயினை வாயை பார்த்துட்டு இல்லை எதில் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒயினை பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒயின் அக்கா நீ இதெல்லாம் சொன்னதே இல்லை. நீ சின்ன பிள்ளைடி. அடி பாவி அப்போ நீ விர்ஜின் இல்லையா. நீங்கள் அவள் வாயை பார்த்துட்டு ஐயோ ஓவராக பேசுகிறடி அப்படின்றீங்க. நீ சொல்லுடின்றாங்க. இப்போ யூஆர் நாட் மை ஃப்ரெண்ட் பட் நான் ஐம் யுவர் சிஸ்டர். ஐம் யுவர் சிஸ்டர்னா சிஸ்டர் எல்லாம் சொல்ல முடியுமாடி. அதெல்லாம் சொன்னேன்ல பிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. வயனை வந்து உங்கள் பின்னாடி அக்கா சொல்லக்கா இது எப்படி சொல்லுவேன் சும்மா இருடி. அக்கா இல்லடி புதுமா
ஆன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வாயினா வாயில் கை வச்சுட்டுட்டான். நீங்கள் சிரிச்சிட்டே முன்னாடி போயிட்டீங்க. ஜிமின் வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டே போகிறான். அட கேடி மாமா, நீ ஃப்ளோட் பண்ணுவேன்னு தெரியும், அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நிமிஷம் வாயில் கை வச்சுட்டு திருப்பி போயிட்டேன். அக்கா 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 என்னடி எத்தனை டைம் நீங்கள் வயிடா பார்த்துக்கிட்டே போட்டலாம் அப்படிங்கும்போது, அக்கா நீ நினைக்கிற மாதிரியே ஃபஸ்ட் அது கிடையாது. அப்புறம் அப்படி சொல்லிட்டு வாயினா பார்க்குறா. ஷோ நீ நினைக்கிறது நான் சொல்லலை சரியா, கிஸ்ஸு ஹக்கு அந்த இதில் வந்துட்டு பார்த்தா வேர்ஜின் கிடையாது, ஓகேவா? ஓ மற்றபடி வேர்ஜின் தான். நான் கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டே தெரியுமோ. நீ உன் புத்தி போது பாரு 12th படிக்கும் போதே. உனக்கு 12th படிக்கும் போது எதுவுமே தெரியாதா, உனக்கு எல்லாம் தெரியும்ல, அப்படி தான் பிச்சிருவேன் அப்படிங்கும்போது ஒயின் வந்து சிரிச்சிட்டே போயிட்டா. ஒயின் பார்த்துட்டு ஐயோ கடவுளே போய் இவக்கிட்டே மாட்டிக்கணும் குஷினா கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சுகா அவங்க அக்கா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒயின் வந்து மற்ற எல்லாட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டா. ஒயினை வந்து ஒயின் கூடயே சுற்றி தெரியுறா. ரெண்டும் சேர்ந்து அந்த மண்டபத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ நைட்டாக இருக்கும். ஜிமின் ஒயினை பார்த்துட்டு மடிக்கிறியா வாடா வா, அதெல்லாம் வர முடியாது போடா. என்னடி நான் கூப்பிட்டா நீ வரியா? ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜ் பண்ணேன், என்னன்னு நாங்கள் மண்டபத்துக்கு வரப்போ நீயும் அங்கே நில்லுன்னு செஞ்சியா? நான் என்னடி பண்ணுவேன், எங்கள் அம்மா இப்போ இதை போய் வாங்க அதை போய் வாங்க அதை இதை செய்யிட்டே இருக்குடி. எப்படி எங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்போ என்னாலே வர முடியாது. எங்கள் அம்மா கூட இப்போ என்ன சொல்லிச்சுன்னா, வயன்மா போய் தூங்குமா, ஒரு 2 பேரும் போய் நல்லபடியாக தூங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. ஸோ நானும் வயனாவும் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வயனா எழுதிட்டு போயிட்டுருக்கேன். ஷோ ராங்கி ராங்கி ராங்கி, அப்போ என்ன நினைக்கிறாலும் அதுதான் நடக்கும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து சடன்ட்டாக ரூமுக்கு போயிருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா உங்கள் அக்கா நல்லா கிளம்பி உட்காந்துருக்கா. என் அக்கா பார்த்துட்டு காலையிலே உன்னை வந்து கிளப்பிட்டாங்களா? நீங்கள் 2 பேரும் தான் நேர்ந்திருக்கலாம். தூக்கமாக வருது, உங்களை யார் 6 மணிக்கே கல்யாணம் வைக்க சொன்னா? தூங்குறதுனா தூங்குவேன், இப்போ ஏன் மூஞ்சி எப்படி இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனா வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. உங்களையும் வயனா வந்து உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கீழே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் 2 பேர் அங்கே போய் குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் லக்கேஜை தரத்தரன்னு இழுத்துட்டுச்சா அப்படி தரத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்க ரூம்லேயே சேர்த்தா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் 2 பேர் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது, மேரேஜ் டைமிங்கே இருந்துச்சு. நீங்கள் 2 பேர் கிளம்பிட்டு அந்த ரூமில் ஏசி இருக்குது, சரி வெளியே போனால் வேர்க்குது, இங்கே ஜம்முன்னு உட்காந்துருவோன்னு உட்காந்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து கூப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து பொண்ணெல்லாம் கூப்பிட போகிறாங்க, வாங்கன்னு சொல்ல வந்தால் நீங்கள் 2 பேர் ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுகா பின்னாடி நீங்கள் 2 பேர் நின்றுட்டீங்க. ஜிமின் வந்து ஸ்டேஜுக்கு வர சொல்கிறீங்க, வரமாட்டேங்கிறோம் போடும் என்ன பரவாயில்லடி அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு மீது 2 பேரும் தான் கூட சுற்றிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வியும், நீங்கள் ஜங்குக்கு வியும் பார்த்துட்டு நான் அனுப்புங்க டே போடா, அந்த பிள்ளை தான் கூப்பிடுதுல டே சும்மா இருங்கடா, அங்கே போயெல்லாம் நிற்க வேணாம், நம்ம எங்கிட்டே சுற்றிட்டு தெரியும், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது கிட்டே ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமின்ட்டு இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கூப்பிட என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே அலையிறோம். சே ஸ்டேஜில் வந்து நிற்கிறானாப்பா, ஒரு 4-5 ஃபோட்டோ ஒன்றா இருக்க மாதிரி இப்போ இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி தான் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்தா ஜிமின்ட்டு வரேன்டி நில்லுடி, இப்போ வருவேன் தாலி கட்டுறப்ப நான் ஸ்டேஜுக்கு வந்துடுவேன், ப்ராமிஸ் ப்ராமிஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. ஜிமின் வந்து அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக வந்து பொண்ணையும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே வந்து போயிட்டு எல்லாம் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து உட்காரவும் வச்சுட்டாங்க. நீங்களாம் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணை போய் சாரீ சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அக்கா பார்த்துட்டு அக்கா நான் வரவா, இல்லடி பியூட்டிஷியன் அங்கே தான் இருக்காங்க, இது மாற்றிக்கிறேம்மா பியூட்டிஷியன் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா மட்டும் தான் அந்த ரூம்குள்ளே போயிருப்பான். மற்றபடி வந்துட்டு எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, அதனால் வந்து நீ போ நான் போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் வந்துட்டு சரிப்போ அவளே மாற்றிட்டு வந்துடுவா, அதான் பியூட்டிஷியன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பியூட்டிஷியன் வந்துட்டு இல்லை அவங்க மட்டும் உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வெளியே நின்றுருப்பாங்க. எல்லாம் இந்த சைடு அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதுக்கிட்ட யாருமே நிற்கலை. நீங்களும் ஒயனா வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட வந்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை போ ஃபோட்டோ எடுக்கலாம். ஜிமினை பார்த்துட்டு ஃபோட்டோவா சும்மா இருமாம்மா வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வயனாவை பார்க்குறான். வயனா வந்து எடுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்குள்ளே வேண்டவா நம்ம 2 பேர் சேர்ந்து எடுப்போம். நோ தேங்க்ஸ் மாமா, அவ்வளோதான் உங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தேன் தான் அங்கே நிற்கிறாலும் பக்கத்தில் ஒருத்தி அவள் என் தலையை வெட்டி தனியாக வச்சிருவா. என்னடி எப்படி சொல்லுவா நான் என்னைக்கிட்ட தலையை வெட்டினேன் அப்படின்னா பார்த்தா நீ தலையில்லாமல் தானே அலையணும் அடிப்பாவி எப்படி சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. சரி நீ வந்து உங்கள் மாமா கூட என் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோ. அவங்க எனக்கும் மாமா தான், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறான். அடிச்சிட்டு ஜிமினை பார்த்துட்டு என் புருஷன்டி உரிமை எனக்கு தான் ஐயோ அப்படி சொல்லிட்டு வயனா வந்து ஆடுறா. நீ இப்படியே சொல்லிடி இப்போ வாடி அம்மா வாயை கிளிக்குதா இல்லையா பாரு, இவ்வளோ நான் சும்மா இருடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஜிமின்ட்டு பொம்பளை பிள்ளை சேலை கட்ட இவ்வளோ நேரம் ஆகுமா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எங்கள் அக்கா உள்ள போய் ½ hour தான் இருக்குது. இப்படி ½ hour ஆகிடுச்சுடி, ½ hour கம்மி தான் பாஸ்,
நான்லாம் சாரி கிட்ட போனால் 1 ஹவர் ஆகும். அப்படி பார்க்கும்போது எங்கள் அக்காவுக்கு கம்மி தான் சரியா. அடி பாவி வைன் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து பார்க்குறா. கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி மட்டும் கட்டாது அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிச்சுட்டே ஓடுறோம். குள்ளே போகிற ஒன்று அப்படிங்கும்போது ஜிமின் வந்து சிரிச்சுட்டே ஓடி போயிட்டான். உங்கள் அம்மா வந்துட்டு இன்னும் மாடி உங்கள் அக்காவும் பியூட்டிஷியன் சாரி கட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், நான் பார்க்கல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எத்தையும் பார்த்துறாதீங்க சரியா, 2 பேரும் இப்படி நில்லுங்க. சரி ஏன் நீங்கள் 2 பேர் பாடி கடா இல்லையே அப்படி சொல்லிட்டு 2 பேர் அம்மா தலைவராட்டுறீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தலையிலே அடிச்சுக்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் வந்து பார்க்கும் கிட்டத்தட்ட ஒன்று பார்த்த மாதிரியே இருப்பீங்க, ட்வின்ஸ் மாதிரியே தான் பேசுவீங்க. இல்லையே அதெல்லாம் கரெக்டாக 2 பேரும் ஒன்றா பேசுகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ நான் கிடையாது நான் கதை வேஸ்ட் தட்டேன் ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நான் வந்துட்டு நீங்கள் படிக்கிட்டு வந்துட்டீங்க. எதுக்கு இந்த அம்மா இதுக்கு மேலே நான் அது இதை திட்டி தொலை நம்ம சைலண்டாக எஸ்கேப் ஆயிடும். 2 பேர் எஸ்கேப் ஆயாச்சு. உங்கள் அக்கா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. டோர் ஓப்பனே ஆகலை. உங்கள் அம்மா கதவை தட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு வந்து உங்கள் அப்பா வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் இவ்வளோ நம்ம கதவை தட்டிகிட்டே இருக்கு, ஏன்னு தெரிலங்க டோரே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறா. கூட அந்த பியூட்டிஷியன் பண்ணி தான் இருக்குது, யாருக்குமா கதவை தட்டி கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தா வந்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நேரம் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் ஐயர் வேறு. சுகா வந்து பார்த்துட்டு என்னாச்சுமா தெரிலடா இருடா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் நவுந்து வராங்க. சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜேகப் தான். ஜேகப் வந்துட்டு என்னாச்சுடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்துட்டு பார்த்துட்டு சரி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சைலண்டாக நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே அந்த டோரை நாக் பண்ணிட்டே இருந்தவங்க கடைசியாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாருக்கும் பதட்டமாயிடுச்சு. ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கதை உடச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு மட்டும்தான் நின்றுட்டுருக்கா. அவள் அப்படியே கையை படைஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா. எல்லாம் பார்த்துட்டு எங்கம்மா அவ அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சைலண்டாக நிற்கிது. எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து கத்துறாங்க. உங்கள் பாட்டி கத்துறாங்க. அந்த பொண்ணு வந்து எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்டாக நிற்கிறா. எல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும். சுகா வந்து எந்திரிச்சு வந்துருப்பா. சுகா வந்து இப்போ அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஜிமின் இன்னொரு சைடு நின்றுருக்கான். அம்மா ஐயம்மா அந்த பொண்ணுகிட்ட கத்துற, அவங்க ஜஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்ககிட்டலாம் கத்தக்கூடாதுமா, நீ வாயை மூடு ஜிமின். ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆகிட்டோம். நீங்கள் வந்து ஜிமின் பக்கத்தில் நின்று இருந்திருப்பீங்க, அதாவது ஜிமின் கொஞ்சம் பின்னாடி இந்த மாதிரி. ஜிமினோட கையும் படிக்கிறேன். இவங்க 2 பேரோட அந்த கீச்செயின்லாம் ஒட்டுது. பிரேஸ்லெட் இருக்க ஹார்ட் வந்து ஒட்டுது. ஜிமின் பார்த்துட்டு சும்மா இருமாம்மா நீ தான் சொல்லாது இல்லை இருமாம்மா அப்படின்னு ஜிமின் வந்து சைலண்டாக நிற்க. சுகா வந்துட்டுமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவ சார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சைலண்டாக எனக்கு ஜன்னலை பார்க்குது. எல்லோரும் ஜன்னலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் விஷயம் அப்பயே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு அறிவில்லை உனக்கு, அப்போ ஓடி போகிறானா எங்களை கூட கூப்பிட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது என் பொண்ணு ஓடி போயிருக்க மாட்டான்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் பாட்டி தான் செம்ம காண்டாய் கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்களுக்கெல்லாம் ஷாக்கு. ஒயினா உங்களை பார்த்துட்டு அக்கா என்னக்கா நடக்குது தெரியலடி, ஒயினா பார்த்துட்டு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறா. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறீங்க உங்கள் வீட்டில். ஏன்னா உங்கள் அக்கா லவ் பண்ணுறா அப்படிலாம் அவங்க யாருக்குமே தெரியாது. அவள் லவ் பண்ணுற மாதிரியே உங்களுக்குலாம் தெரியாது. அவள் பாட்டு கேஷுவலாக இருப்பாள். ஈவன் அவள் ஃபோன் கூட அவ்வளோவா பார்க்கவே மாட்டாள். இவங்க எல்லோரும் வேறு அந்த பொண்ணோட கற்றுன்னு கத்திட்டுருக்காங்க. நீங்களாம் அப்படியே ஷாக்டாக நிற்கிறீங்க. மேம் ஏன் கத்துறீங்க, நான் ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் தான் போயிருந்தேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்கும்போது அவங்கள காணோம். கடைசியில் நான் எட்டி பார்க்கும்போது தான் பார்த்தா அவங்க ஸ்லிப்பர் தான் அங்கே கிடந்துச்சு. அவங்கள காணோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பயம் வந்துச்சா தான் நான் டோர் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணால் நீங்கள் இப்படி தான் ஏன்ட்ட கத்துவீங்க தெரியும், நான் ஏதோ அனுப்பி வச்ச மாதிரி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேறு பேசுது. எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஏன்ட்டா ஓவராக பேசாதீங்க, உங்கள் வீட்டு பொண்ணு சரியில்லை, என்ன திட்டக்கூடாது, நான் ஜஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்க ஓடுறாங்கன்னா நான்லாம் ஓடி போய் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் எனக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஸோ நான் சைலண்ட்டாக நின்ட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நவருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அது பேக் எடுத்துகிட்டு போகுது. இங்கே சுகாவோட அம்மா அவ்வளோ அடிக்க போகிற மாதிரி போகிறாங்க. சுகான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு எதுக்கு அடிக்க போகிற, சுகா அது எப்படி பேசுகிற போய் மூடுமானி, அந்த பொண்ணு அடித்தா வந்து நில்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிற்க வச்சிட்டான். ஸோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு வேறு வந்து போயிடுச்சு. இங்கே எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. ஐயர் வேறு நேரம் ஆகுதுன்ற போது அவரை வாய முடியா சொல்லியா அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் வாய அடிக்க வச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. இங்கே உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்னடி இது அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளர்த்து வச்சுருக்க. எங்கள் அம்மா அப்படியே பதிலே சொல்லலை, அப்படியே தலையை குனிஞ்சிட்டாங்க. ஆனால் பொண்ணை மாதிரியே வளர்த்துருக்கில்ல அப்படியே உங்கள் அம்மா சைலண்ட்டாக நீ வந்து பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு நாள் ஓடி போயிட்டாங்க. உங்கள் பாட்டிக்கு அதனால் சம்மகாண்டு உங்கள் பாட்டி ஆனால் அப்பயே கேட்டுருப்பாங்க, உன் பிள்ளை யாராச்சும் லவ் பண்ணுதா சொல்ல. அவள் பாட்டுக்கு ஒன்றை மாதிரி நாள் எதனால் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டா என் பையனோட வாழ்க்கை பிச்சிருவேன் அப்படின்னு இருப்பாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் வேறு சொல்லியிருப்பாங்க. உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஆனால் உன் வளர்ப்புங்க அது கரெக்டாக இருக்குல்ல, அப்படியே இருக்குல்ல, நீ என்னை அசிங்கப்படுத்தினா இப்போ உன் பிள்ளை உங்கள் குடும்பத்தோட என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா கண்ணன் தண்ணி வருது. உங்கள் அப்பா வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை
எங்கள் அப்பா வந்து சைலண்ட்டாக நிற்கிறாரு. அவரால் இப்போ என்ன பேச முடியும்? இங்கே உங்கள் பாட்டி செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே எல்லோரும் வந்து உங்கள் பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் உங்கள் பாட்டி செம்ம கோவக்காரன்னு. அவங்க அந்த திட்டுறாங்க, உங்கள் அம்மாவை திட்டுறாங்க, உங்களெல்லாம் திட்டுறாங்க. எப்படி இந்த பிள்ளைங்களும் ஓடுகாலியாக தான் இருக்கும், ஓடி போயிருங்க பாரு, ஜிம்முனுக்குலாம் நான் வயனெலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன் இப்படி இவ்வளோ ஓடி என் பிள்ளை வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போவா, 2 பிள்ளை வாழ்க்கை நாசமாக போயிடும், வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறேன்னு சொன்னேன்னு பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி திட்டாங்க. நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க, உங்கள் கண்ணில் தண்ணி ஊற்றுது. உங்கள் அம்மா வேறு ரொம்ப திட்டாங்களே. நீங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க. இங்கே ஒயினா ஒரு சைடு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு அப்பா அப்பா பாட்டி இப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு சைடு அழுதுட்டுருக்கா. அவ்வளோ அழுகுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அம்மா வாயை மூடு, அப்போ ஓடி போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியுமா? ஒழுங்காக வளர்க்கணுமா இல்லையா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. உங்கள் பாட்டிக்கு அவ்வளோ கோவம் வருது. சுகம் வந்துட்டு அம்மா அப்போ இதுக்குமா அக்கா வந்து திட்டுறா, அறிவு இருக்கா இல்லையா, சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சுகா வந்து அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினுக்கு ஷாக்கு. ஏன் ஏன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்குது. அவனும் அவங்க அம்மாவை அவ்வளோ காம்டவுன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு வழியாக எல்லாம் காம்டவுன்லாம் ஆகிட்டாங்க. மணி 6லேருந்து இப்போ 8 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் உங்கள் பாட்டி கத்திருப்பாங்க. உங்கள் பாட்டி பிபியெல்லாம் ரைஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உங்கள் ஃபேமிலி ஒரு குற்றவாளி ஃபேமிலி மாதிரி நின்றுட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கையை பிடிச்சி தலையை குனிஞ்சு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா ஒரு சைடு தலையை குனிஞ்சிட்டாங்க. உங்கள் அப்பா எங்கள் பாப்பாவுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவள் அப்படியே முழிச்சு சுகா பார்த்துட்ருக்கா. சுகா அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டுமா ஓவராக போய் விடு செல்லாம் கிளம்ப சொல்லாமா வீட்டுக்கு போகலாம். சுகா என்னடா இதெல்லாம், ஓ இவ்வளோ நம்பி நான் வேறு உனக்கு இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. சுகாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க, வாழ்க்கையவே அழிச்சிட்டேன்லன்னு. சுகா வந்துட்டம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்ருக்கான். சுகாவோட அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவங்க சுகா பார்த்துட்டு இத்தனை வருஷமாக உன்னை கல்யாணம் பண்ண விடாம நான் வச்சிருந்து ஏன்டா இப்படி உனக்கு ஒரு அசிங்கம், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. சுகம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அழுதுட்டு உங்கள் பாட்டிகிட்ட போயிட்டு பாட்டி அழாத பாட்டி அழாத அப்படி சொல்கிறீங்க. இங்கிட்டு வயனா வந்துட்டு பாட்டி நீ அழாத பாட்டி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிகிட்ருக்கா. உங்கள் பாட்டி அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு பாட்டி எப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி பார்க்குறீங்க, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? நீங்கள் உங்கள் பாட்டி பார்த்துட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு தேம்பி அழுவுறீங்க. உங்கள் பாட்டி கேட்குறது வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? நீங்கள் அதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பீங்க. ஜீவன் வந்து பார்த்துட்டு மா பையன்லாம் அப்படி பண்ண மாட்டாமா, நீ சும்மா இருமா, இதுக்கு அவளை அப்படி கொஷின் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்டிருப்பான். நீ வாயை மூடு ஜிமின் ஓகேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். நீ சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட உட்காந்து சமாதானம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா, அப்படியே எந்திரிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு சுகாவை கல்யாணம் பண்ணிப்பா, உன் பையன் வாழ்க்கை அழியாதுமா அப்படியே வந்து வயன் திரும்பி அவங்க அம்மா பார்க்குறான். அம்மா நீங்கள் எல்லாம் போங்க, நான் வயன் வெளியே கூப்பிட்டு வரேன். எல்லோரும் வந்து அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா வந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஈவன் பாட்டி சுகா எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. ஜிமின் கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வருது. ஜிமினுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அவங்க அம்மா வேறு ஒரு சைடாக அழுதுட்டுருக்காங்க. இங்கே எல்லோரும் சுகா வந்து மாதிரி பேசுகிறாங்க. ஒரு வேலை இவன் வந்துட்டு இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகி இருக்கோம் தான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு போல. ஆமாம் இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸில் யாரும் கல்யாணம் பண்ணுவாங்க, இவனுக்கு வயசு கூடலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சுகா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். சுகாவுக்கு இப்படி நிற்கிறத பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சுகா வந்து செம்ம கெத்தாக இருப்பான். அவனை போய் இப்படி நிற்க வச்சிட்டாங்கன்னு ஒரு சைடு இருக்குது. இந்த சைடு என் ஆளுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. அவன் அங்கே நிற்கவே இல்லை. அவன் கடன்னு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போய் மாப்பிள்ளை ரூமில் உட்காந்துட்டான். அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. ஏன்னா இன்றைக்கி கூட அவங்க பேசியிருப்பாங்க, நம்ம கல்யாணம் அடுத்து சீக்கிரமாக பண்ணிக்கலாம்னு. அதெல்லாம் நினைக்கும் போது இங்கே என்ன நடக்குதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வயனோட அம்மா வந்து வயன் காலில் விழப்பட்டாங்க. மா எனக்கு ஜிமின் மாமா பிடிக்குமா? நீங்கள் பாரு, அம்மாவுக்கு புரியுது. அம்மா வந்து எப்போவுமே நீ ஜிமினை தான் கல்யாணம் பண்ணிப்ப, உனக்கு ஜிமின் தான் சொல்லிகிட்டே இருந்தேன், அதனால் உனக்கு ஜிமினை தான் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும் சாமி. ஆனால் புரிஞ்சுக்கோ பாப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அழுகுறா. அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு சரி அம்மா ஜிமினை வந்து சொல்கிறேன், அம்மா சொன்ன நீ அக்செப்ட் பண்ணிப்பில்ல அம்மா அம்மா அப்படிங்கும்போது அவங்க வேகமாக போய்ட்டு நான் சேர்ந்து ஜிமினை கூப்பிட்டு வந்து ரூம்குள்ளே விட்டுட்டாங்க. ஜிமின்ட்ட என்ன சொல்லிப்பாங்க, என்கிட்ட போய் பேசுடா, இத்தனை வருஷமாக உனக்கு தான் அவன் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, நானும் சொல்லிகிட்டே இருந்தேன்டா, அதனால் அவன் மைண்ட் செட்டில் அதுதான் இருக்குன்னு சொல்கிறாடா. ஆனால் சுகாவோட வாழ்க்கைடா, யோசிடா, போய் பேசுடா அப்படின்றாங்க.
அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க அக்கா வந்து உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, அவ்வளோ லவ் பண்ணுறியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கல. அவங்க அம்மாவும் கேட்கல. 2 பேரும் இப்போ ஜிமின்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. போய் அவகிட்ட பேசுனு. ஜிமினை கெஞ்சி கெஞ்சி கொண்டு வந்து அந்த ரூம்குள்ளே தள்ளிட்டாங்க. சுகா வந்து தயவு செஞ்சு எல்லாம் அமைதியாக இருங்கடா, நீ வாயை மூடுறான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்ககிட்ட போய் அழுகுறாங்க. அவனாலையும் பேச முடியல, அவனும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறது? அவங்க அம்மாட்ட போய் கேட்டுப்பான். அம்மா அவளுக்கு ஜிமின் ஜிமின்னு சொல்லி அவன் மனசில் ஜிமின் இருப்பாம்மா, அவள் அதை வேலை பார்க்காதம்மா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்பாங்க. அதுக்கு மேலே அவனால் எதுவும் பேச முடியல. ஏன்னா அவங்க அம்மா செம்ம போல்டாக பேசியிருப்பாங்க. அவங்க அழுதுட்டு ப்ளீஸ் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. சுகா எதுவுமே பேசலை. நம்ம பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக நின்ட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அவங்க அக்கா மேலே பெரிய லவ்லாம் கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் சொல்கிறாங்களே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் சுற்றிட்டு தெரியுமா. அதனால் வந்துட்டு அவன் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக நின்ட்டான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, இங்கே சப்போர்ட்டும் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு சைடு மெண்டலாகுது. ஜேகு பார்த்துட்டு இதுக்கு தான் பேசணும், இது பண்ணி தொலையாதுன்னு. அதெல்லாம் எல்லாம் கல்யாணம் தான் மாறி இருக்கும். ஜேகப் நீ போய் மூடு, எதுவும் சொல்லி தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகப் ஒரு நிமிஷம் மிரட்டுறான். ஜேகப் வந்து சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். இங்கே ஜிமின் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அந்த ரூம் டோரை வந்து டாப்பாக போடுறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒயின் முன்னாடி போய் ஆப்போசிட்டில் நின்றுட்டே இருக்கான். ஆமா ஆமாம் 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 ஒயின் என்ன பாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே அழுறான். ஜிமின் அப்படியே அந்த ஒயினோட ஃபேஸை பிடிக்கிறான். அப்போ அப்படி அழுதுட்டுருக்கான். தேம்பி தேம்பி அழுகுறா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. அம்மா எனக்கு ஒன்றும் புரியல. அம்மாட்ட சொன்னேன் ஜிமின் மாமா பிடிச்சிருக்குன்னு, எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அம்மா அமைதியாக இருப்பா போது அழுதம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கா. ஜிமின் அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ண வேணாம், அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி ஹக் பண்ணி ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லடின்னு சொல்லி தொழிலாம் தோணுது. அவன் என்ன பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நிமிர்ந்து பார்க்குறான். அது சரி குதிச்சு நம்ம போயிடலாமா அம்மா அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். போயிடலாண்டி, வேணாண்டி வேணாண்டி, சுகர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடி, என்னால் முடியாது வாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். ஒயினு கூட உட்காந்து செம்மையாக அழுகுறா. இவங்க 2 பேரும் பேசுறது வேறு வெளியே கேட்குது. இங்கே ஒயினோட அம்மாவுக்கு பீதி கலங்குதுட்டே, ஏன்டா நீயும் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒயினோட அம்மா மட்டும் தான் வெளியிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயமாகுது. ஜிமின் ஜிமின் இப்படி பேசாதா, அவளை வெளியே அனுப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாங்க. மாமா போயிடலாமாம்மா, ஒயின் ஒயின் இப்படி பண்ணாதடி, சுகாடி அவன் வாழ்க்கடி, 2 பேரும் யோசிங்க. ஓ ப்ளீஸ் ப்ளீஸ்னு உங்கள் அம்மா ஒரு சைடு அழுறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா கதவை தட்டிகிட்டே இருந்ததில்ல. ஜிமின் வந்து லைட்டாக தான் டாப்பாக போட்டுருப்பான். அந்த டாப்பா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு வெடுக்கணும் கையை பிடிச்சிட்டு, ஜிமின் இப்படி பண்ணாத ஜிமின், அக்கா எனக்கு ஒயினும் பிடிச்சிருக்குக்கா, என்னால் முடியாதுக்கா, ஜிமின் காலில் கூட விழுவுறேன்டா, விட்டுடா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா அவங்க காலில் போய் விழுந்துட்டாங்க. ஜிமின் அக்கா அப்படி பண்ணாதக்கா, அவள் இல்லாமல் இருக்க முடியாதுக்கா, அண்ணாக்கு வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகுறான். மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை கையை பிடிச்சி தரத்தில் இழுத்துட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க, கண்ணிலேருந்து ஓத்துது. ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே கீழே குடிஞ்சிட்டு அவன் அப்படி அழுதுட்டுருக்கான். அவங்களை கொண்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா வேறு ஃபைன் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ நீ நான் வேணான்னு சொல்லி என் கையை ஊற்றி விட்டு போயிட்டேன், அம்மா செத்து போயிடுவேண்டி அம்மா அப்படிங்கும்போது உங்கள் அம்மாட்ட அழுதினாலும் அம்மாவை நாளைக்கு உயிரோட பார்க்க மாட்டேன். ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டேன். இல்லை நான் ஜிமின் மாமா தான் லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டேன். நாளைக்கு காலையில் அம்மா போனதுக்கு வந்து நீங்கள் ஜிமினு சேர்ந்து மாலை போட்டு போங்க சரியா. அப்படியும் கண்ணிலேருந்து வர தண்ணியெல்லாம் அவ்வளோ இதாகுது. உங்கள் அம்மா தடிச்சு கொண்டு போய் உங்களை உட்காரிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே சுகா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஐயர் வந்து மந்திரம் சொல்லிட்டுருக்காரு. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஓடிட்டுருக்கு. இல்லை உங்கள் ஃபேஸை வேறு உங்கள் இதில் வந்து துணி வச்சு கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃபேஸை வேறு உங்கள் அம்மா கவர் பண்ணிட்டாங்க. அது அப்படியே ஒவ்வொரு செட்டாக கையில் விழுந்துட்டுருக்கு. ஒயினா அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பார்த்துட்ருக்கா. ஜிம்மில் வேறு இதை எழுப்பி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. போய் அவனோட ஃப்ரெண்டு விஎன் ஜங்குக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அச்சா இல்லைடா சரி சரின்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணுற காட்டி கரெக்டாக வந்து அவங்க அம்மா வேறு வந்திருப்பாங்க. ஜிம்மினை காணோன்னு சொல்லிட்டு அச்சா உங்கள் அம்மா வராங்கடா, உங்கள் அம்மா வராங்கடா அப்படியே கஷ்டப்பட்டு கண்ணை தொடச்சிட்டு வந்து அவனையாக நிற்க வச்சுட்டாங்க. அவங்க அம்மா வேறு வந்து ஸ்டேஜ் மேலே நிற்க சொல்லியிருப்பாங்க. ஜிமின் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு இந்த சைட் படிக்கட்டு ஏறுற சைடு நின்றுட்டுருக்கான். அங்கேருந்து பார்த்தாலே 2 பேரும் கிளியராக தெரியுதுங்க. ஒரு சைடு வி பிடிச்சிருக்கான், ஒரு சைடு ஜங்கு பிடிச்சிருக்கான். ஜிமின் பேலன்ஸே இல்லை. அவன் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே முடியாமல் நிற்பாங்களா அப்படி நின்றுட்டுருக்கான். 2 பேரும் ஜிமினை பிடிச்சிட்டு இல்லை மச்சான் விட்றாண்டாங்க ஃபைன்டா எல்லாம் முடிஞ்சிருச்சாடா, இதுக்கு எதுக்குடா அவள் எனக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. அவள் பிறந்த நாள்லேருந்து அவள் உனக்கு தான்
உனக்கு தான் சொல்லி தானடா ஆசையை வளர்த்தாங்க. நானாக விட எல்லாம் பண்ணேன், அவங்க தானடா பண்ண வச்சாங்க. இப்போ ஏன்டா எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ மச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி வி ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறான். வி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு ஜிமினை திருப்பி உட்கார வச்சுருப்பாங்க. ஜிமினுக்கு இன்னும் மனசே ஆகலை. அவள் அப்படியே இது பண்ணிட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் அவன் உட்கார வச்சது திருப்பி எழுப்பி வேறு நிற்க வச்சுருப்பாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு உங்கள் கல்லேருந்து ஊற்றிட்டுருக்கு. அழுவுறாடா. கொண்டு சரிடா ஒன்றும் இல்லைடா. அவள் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குடா. பாவண்டா குழந்தடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புலம்பிகிட்டே இருக்கான். உங்கள் அம்மா பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ரொம்ப சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தாலியை வந்து ஐயர் எடுத்து சுகா கையில் கொடுக்குறாரு. சுகாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சுகாவுக்கு தெரியும் உங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. லவ் பண்ணுறீங்க, அந்த ஊர்னா ஊர் சுற்றுறீங்க அதெல்லாம் தெரியாது. பட் உங்கள் 2 பேத்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தம்பியோட வாழ்க்கை நம்ம தாலி கட்டணுமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கையில் வாங்கிட்டான் தாலியை, கட்டுறான்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்கே ஒரு மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்போது அவன் டக்குனு ஒரு செகண்ட் ஜிமினை திரும்பி பார்க்குறான். ஜிமின் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. கட்ட வேண்டாம், அது கட்டாதரா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசு சொல்லுது. பட் அவன் கையை வந்து அவங்க அம்மா சைட்லேருந்து லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ ஒயின் கழுத்துக்கு நேராக இருக்குது. ஜிமினால் இதுக்கு மேலே பார்க்க முடியல. அவள் அப்படியே தலையை திருப்பின வந்தான். அவன் கண்ணில் வந்து ரொம்ப ஊற்ற ஆரம்பிச்சு. அவன் கடற்கடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டா படிக்கிறது. டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து டக்குன்னு ஜிமின் பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக வந்து கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது கல்யாணத்தை நிறுத்துங்க. எல்லாருக்கும் நிமிஷம் ஷாக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா வைனா தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பா. எல்லா நிமிஷம் வைனா பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுகா தாலி கட்டா. கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். மாமா அக்கா கழுத்தில் தாலி கட்டாதீங்க. சுகா அப்படியே வந்து வைனாவை பார்க்குறான். வைனா வந்து அக்கா எந்திரி, அக்கா நீ எந்திரி. வைனா அப்படிங்கும்போது வைனா டக்குன்னு வந்து வைன் ஃபேஸில் துணி எடுத்துவிட்டு நீ எந்திரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனை எழுப்பி நிற்க வச்சிட்டா. எல்லோரும் வந்து பொய்யனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்க வராங்க. வைனா வந்துட்டு நான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதை கேட்ட ஜிமினா விஷயம் திரும்பி பார்க்குறான். அவனுக்கே ஷாக்கு. வைனா அப்படின்னு சொல்லிட்டு வைனா பார்க்குறான். வைனா வந்து ஜிமினை பார்த்துட்டு மாமா நீ ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லோரும் டக்குன்னு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் மாமா நீ ஸ்டேஜுக்கு வான்னு சொன்னேன். ஜிமின் வந்து திருப்பி ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிட்டான். வைனா பார்த்துட்டு நான் சுகா மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அக்கா ஜிமின் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன வைனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே. இப்போ உங்கள் தாட்டில் அதுதானே. ஃபைன் ஜிமின் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் சுகா மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். வைனா என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வைனா கையை பிடிக்கிறாங்க. மாமா நீ என் கழுத்தில் தாலி கட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் சுகா பக்கத்தில் உட்காந்துட்டா. எல்லாருக்கும் ஷாக்கு. சுகாக்கே ஷாக்கு. அம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தாலி கட்டு, உன் பொண்டாட்டியாக கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன், எனக்கு தாலி கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக நிற்கிறாள். இங்கே எல்லாருக்கும் ஷாக்கு. அவள் போய் உட்காந்து ஒரு சைடு ஷாக்கு. அவள் பேசிட்ட ஒரு மாதிரி பொதுவாக குழந்த மாதிரி பண்ணுவாள். இப்போ அப்படிலாம் இல்லை, ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுகிறா. சுகா பார்த்துட்டு எனக்கு தாலி கட்டுன்றா. சுகாவோட அம்மா பார்த்துட்டு டேய் தாலி கட்டுறா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு ஷாக். அவன் யாரா நீங்கள் என்னோட பொண்ணை மாற்றிட்டே இருக்கீங்கிற மாதிரி எங்கள் அம்மா பார்க்குறான். தாலி கட்டுறா. அவள் தான் சொல்கிறாள், அவள் உன்னை பிடிக்காம நாங்கள் உட்காந்துருக்க மாட்டான், நீ அவளுக்கே தாலி கட்டு. இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சுகா தாலி கட்டுறா. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒயனும் அவங்க பொண்ணு தானே, அவங்க உயிரில் அது எப்படி அழுதுருக்கும். எனக்கு சுகா மாமா வேணாம், எனக்கு ஜிமின் தான் வேணும்னு சொல்லி அழுதால. சரி விடு, அவள் ஜிமினே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இவ தான் எனக்கு சுகா தான் வேணும்னு உட்காந்துருக்காள, அவள் கழுத்துட்டே தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை தோணிச்சு. சுகா நீ கட்டுறா. அக்கா கட்டுறா. அக்கா சின்ன பழக்கம் தாலி கட்டுறா. அவள் தான் சொல்கிறாள் கட்டுன்னு, நீ கட்டு. எல்லாரும் சுகாவை கட்டு கட்டுன்றாங்க. சுகா அப்படியே பார்க்குறான். நீங்கள் பார்த்தா நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டேன். அக்கா இந்த ஷாலில் கொடு. அக்கா கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அவள் தலையில் இருக்க ஷாலை கழட்டி தரா. அவள் அப்படியே அதை போட்டு அவள் ஃபேஸை மறைச்சிட்டு அம்மா நீ கட்டுமாம்மா. அவள் லைட்டாக சுகா பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணியிருப்பா. சுகாவுக்கு விஷயம் என்ன பண்ணுறேன்னு தெரில. அடுத்த செகண்ட் தம்பி லைஃப் அவன் பொண்டாட்டியாக வேண்டிய வாங்கினு அழுதுட்டுருக்கா. அவளுக்கு அவன் தான் வேணும்னு அவனுக்கும் தெரியும். ஸோ அதனால் சரி இப்போதைக்கு இவளுக்கு தாலி கட்டிடுவோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணிச்சு. ஸோ அவனும் அப்படியே வந்து யூனா கழுத்தில் தாலி கட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷாலை எடுத்ததுக்கப்புறம் யூனா நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கிறாங்க. அம்மா நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு ஒரு நிமிஷம் அவனுக்கு இன்னுமே எதுவுமே ப்ராசஸ்லேயே இல்லை. அவள் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறங்காட்டி அடுத்து இன்சிடென்ட். ஸோ அதனால் வந்துட்டு என்ன நினச்சிருப்பான் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுட்டான். அக்கா இந்த அப்படி ஜிம்னுமா நீ ஸ்டேஜுக்குவா. எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்னுமா நீ வந்து உட்காரு. என்னடி பண்ணுற அம்மா நீ உட்காருமாம்மா. ஜிமின் வந்து உட்காரான். நீ அழாத, உன் வாழ்க்கை உங்கள் கையில் தான் மாமா இருக்குது, என்றைக்குமே வயன் ஜிமின் மாமாவுக்கு தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் இருக்க ஷாலை கழட்டி அப்படியே வந்து ஒயின் தலையில் போட்டு வருவா.
அங்கே ஐயரை பார்த்துட்டு, ஐயர் அந்த மஞ்சக்கிழங்கு எடுங்களேன். சரிம்மா அப்படின்னு எடுக்கிறாரும். அந்த வெள்ளை நூல் இருக்குல்ல அதை வச்சு தாலி ரெடி பண்ணுங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணுறாரு. இங்கே பெரியவங்களாம் யாருமே எதுவுமே பேசல, எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாரும் ஒயினாவை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. மாமா கையில் கொடுங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜிமன் கையில் கொடுக்குறாரு. அம்மா அக்கா கழுத்து தாலி கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாலி எதாவது போட்டுட்ருப்பாள். அதை கரெக்டாக எடுத்துவிட்டு, அம்மா தாலி கட்டுமாம்மா வைன் வந்துட்டு அந்த தலையில் போட்டுட்ருப்பாள். அதை லைட்டாக தூக்கி ஜிமனை பார்த்து, தாலி கட்டிடுமாம்மா அப்படின்றா. ஜிமனை அடுத்த செகண்டில் தாலியை கட்டி நெத்தியில் குங்குமத்தையும் வச்சிட்டான். இங்கே எல்லாருக்கும் ஒரு சைடு ஷாக்கு, என்னடா இவ ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படின்னு யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் அர்ச்சனை எல்லாம் தோணுனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். ஏன்னா வந்துட்டு கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு தெரிஞ்ச அந்த 2 hours டைமில் நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எல்லோரும் சைலண்ட்டாக அங்கே வைனாவை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. ஒயினடாமா ஒயினை பார்த்துட்டு, வைனா அது வீட்டில் போய் பேசிக்கலாமா நீ இருமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து எல்லாம் வீட்டுக்கும் போயாச்சு. எல்லாம் நேரம் எங்கள் சுகா வீட்டுக்கு தான். பட் இங்கே என்னென்னா உங்கள் வீட்டு எப்படின்னா உங்கள் வீடு சுகா வீட்டிலேருந்து 2 hours தனி ட்ராவல் தான், தள்ளி ட்ராவலில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து சுகாவூரில் தான் கல்யாணத்தை வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தான் இருந்திருப்பீங்க. இப்போ எல்லோரும் நேராக சுகா வீட்டுக்கே சென்று விட்டார். எங்கள் பாட்டி வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக். ஏன்னா ஒரு பையனுக்கு கல்யாணம் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு ஓடி இங்கே பார்த்தா பேத்திங்க 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் சின்ன பேத்தி இருக்கிறதுலே சின்னவா அவள் தான். அவள் சுகாவை கல்யாணம் பண்ணிட்டான். ஓரளவுக்கு மிடில் ஆஃப் த ஏஜில் இருக்குது வைனா. அவள் வந்து ஜிமினுக்குன்னு பேசினவ ஜிமினை கல்யாணம் பண்ணிட்டா. ஆனால் ஏன் இப்போ வைனா அப்படி பண்ணா? அவள் ஏன் நான் தாலி கட்டிக்கிறேன்னு உட்காந்தா? அவள் ஏன் எந்திரிச்சா? எதுவுமே உங்களுக்கு புரியல. பொண்ணு ஓடி போயிட்டான்னு கன்ஃபார்மாக தெரியுது. அவள் லவ் பண்ணாலான்னு இன்னும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியல. எல்லாரும் அதே ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அது உங்கள் அம்மா அப்பா வந்து கிளம்ப போகிறாங்க. உங்கள் அம்மா வைனாவை மட்டும் கூப்பிட்றாங்க. வைன் வந்து அப்படியே சைலண்ட்டாக அவள் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்தவ தான். இன்னும் அந்த இடிஞ்சு போன போஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு எல்லாம் ஒரு சைடு கனவு மாதிரி இருக்கும். ஒரு சைடு வைனா ஏன் இப்படி பண்ணா, இப்போ ஏதுக்கு அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு காலேஜே போகல, அவள் லைஃப் இன்னும் ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு இந்த வேலையை அவள் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் எங்கிட்ட வைனுக்கும் மைண்டில் ஓடிட்டே இருக்கோம். என்னாட்ட கேட்கணும்னு இருக்கு. அவள் ஏன் தன்னை எழுப்பி விட்டு தனியாக உட்காந்தா? அவளுக்கு தெரியும் 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவாளா? நமக்காக பண்ணாளா? நமக்காக அவள் லைஃபே கொடுத்தாளா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒயனுக்கு செம்ம ஷாக்கு. அவள் அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு உட்காந்துரு. ஜிமின் ஒன்றும் இல்லை வயநாட்டை கேட்டுக்கலாம் நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அப்படியே பார்த்தேன் எங்கள் வயனா வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துருப்பாங்கள்ல. வயனா அது அம்மா நீ பயப்பட ஒன்றும் இல்லை சரியா? நான் கல்யாணம் பண்ணியிருக்குது நம்ம சுகா மாமாவை சரியா? எனக்கு தெரியும் சுகா மாமா என்னை நல்லா பார்த்துக்கும். ஃபைனால நீ ரொம்ப சின்ன பிள்ளடி, ஏண்டி இப்படி ஒரு முடிவு சடனா? நான் என்ன நான் போய் சூசைடாக பண்ணேன்? அவங்க அப்படியே வந்துட்டு வைனா பார்க்குறாங்க. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதில் நீ இவ்வளோ ஷாக்காக ஒன்றும் இல்லை சரியா? எனக்கு மாமா எப்போவுமே பிடிக்கும். சுகா மாமா என்னை ஒரு குழந்த மாதிரி பார்க்கும், அது எனக்கும் தெரியும். ஆனால் சுகா மாமா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கும், எனக்கு தெரியும். அக்கா ஏன் போனான்னு எனக்கு தெரியாது. அக்கா வந்தால் சொல்லி, அவள் வந்தால் அந்த ஓடுகளை வெட்டி லவ் பண்ணுங்களா ஓடிகள்லாம் பட்டு பாட்டியை ஃபஸ்ட்டு ஒன்று கொண்டிருக்கணும். அவங்க அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அக்கா வந்தால் சொல்லி அனுப்ப சரியா? சுகா மாமா என்னை நல்லா பார்த்துக்கும், நான் பார்த்துக்கிறேன். பெரிய மனசு அட்டம் பேசுகிறடி. ஃபைனா வந்து அவள் கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஃபைனா அது அம்மா இங்கே தாம்மா அக்காவும் இருக்கா, ஒயன் இருக்காம்மா, எனக்கு வேறு யார் வேணும் என் வாழ்க்கையில்? எனக்கு வந்து மாமாவை ரொம்ப பிடிக்கும், 2 மாமாவே பிடிக்கும். அதில் சுகா மாமா எனக்கு ஓவராகவே பிடிக்கும். ஏன்னா சுகா மாமா என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கும். அந்த மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன். மாமா என்னை நல்லா பார்த்துக்கும். அதை விட ஜிமின் மாமா இங்கே தான் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அக்கா இருக்கா, பாட்டி இருக்காங்க. நீ எதுக்கு அழுற? அதெல்லாம் எல்லாரும் என்னை பார்த்துப்பாங்க. எனக்கு சுகா மாமா பிடிச்சிருக்கு சரியா? நீ எந்த இதுவும் யோசிக்காமல் நீ பத்திரமா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணி போயிட்டேன்னு சொல்லு. அவங்க அப்படியே ஒயனா பார்த்துட்டு ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனா கையத்தில் கை வைக்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு அழாத, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து போகிற, அதுவும் 2 பொண்ணை, எதுக்கு அழுவுற? போ அழாமல் போ. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாட்டையும் போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸு கிளம்பிட்டாங்க. இங்கே சுகா வந்து அவன் போய் ரூமில் உட்காந்துட்டான். சுகாக்கு நடந்தது எல்லாம் மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஜெகோ பற்றி இங்கே தான் இருப்பான். மச்சான் என்னடா சொல்கிறான்? நான் வயநாட்டை பேசிக்கிறேன், நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ மச்சான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கிளம்பி போயிருக்க சொல்லியிருப்பான். ஜேகப் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். வைனா வந்து சைலண்ட்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கா. வைன் வந்து எழுந்திரிச்சு சோஃபாட்டு வந்துட்டு வைனா அக்கா வந்துட்டு பேசணும், வாக்கா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வைனா வந்துட்டு வைனை கூட்டிட்டு மாடிக்கு போயிருப்பான். ஏன்னா கீழே தானே எல்லோரும் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாங்க 2 பேரும். என்னடி இதெல்லாம் ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு வைனாவோட வந்துட்டு தாலி பார்க்குறான். அப்படியே வைனாவோட தாலியை பார்த்துட்டு ஏண்டி இங்கே பாருக்கா,
அம்மா பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அம்மா பாட்டுக்கு போய்ட்டு உன்னை சுகா மாமா கல்யாணம் பண்ண சொல்லுது. நீயும் ஜிமின் மாமாவும் லவ் பண்ணிட்டுருக்கீங்க, அது எனக்கு தெரியும்ல. அது எப்படிக்கா செட் ஆகும்? ஸோ அதனால் நான் சுகா மாமா கல்யாணம் பண்ணிட்டேன். வைனா அது அக்கா விஷயம் பாரு. வயன் வந்து அப்படியே வைனா பாப்பா. வைனா வந்துட்டு எனக்கு சுகா மாமாவை பிடிக்கும். வயன் நிமிஷம் சைலண்ட்டாக பார்க்குறான். அக்கா அது அவ்வளோ மாமாட்ட பேசவே மாட்டான். ஆனால் மாமா வந்துட்டு அக்காக்காக எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறது, நம்மக்கிட்ட இல்லாட்டி நல்லா பேசுறது, வீட்டுக்கு வரப்போ அக்கா கிட்ட மாமா பேசுறது. ஆனால் உங்ககிட்ட என்கிட்ட நல்லா பேசும். அதுவும் மாமா வந்து என்கிட்ட ரொம்ப அழகாக பேசும் தெரியுமா. எனக்கு ஃபர்ஸ்ட் மாமாவை நார்மலாக பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் மாமா வந்து அட்மையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு மாமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அக்கா. ஆனால் எனக்கு தெரியும் அக்காவோட ஹஸ்பண்டாக மாமா வாங்க போகிறாரு, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஐ டோன்ட் நோ எனக்கு ஏன் மாமா பிடிச்சதுன்னு எனக்கு தெரில. எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அக்கா ஓடி போயிடுச்சுன்னு ஒரு சைடு ஷாக்காக இருந்ததை விட மாமாவோட வாழ்க்கை மாமா பாவம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் எல்லாரும் நீ மாமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. என்னால் முடியல. ஒரு சைடு சுகா மாமா பற்றி யோசிக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சைடு ஜிமின் மாமா, நீ ஜிமின் மாமா எவ்வளோ லவ் பண்ணீங்க, அதெல்லாம் நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் எல்லோரும் ஒரு செகண்ட் என்கிட்ட கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தெரியுமா. அப்படியே வைனா ஷாக்காக பார்க்குறா. உங்ககிட்ட கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியாங்கிற மாதிரி. என்கிட்ட கேட்டால் நான் உடனே ஓகே சொல்லிடலான்னு பார்த்தேன். உனக்கும் ஜிமின் மாமாவுக்கு அவங்க எப்போனா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சுகா மாமா கல்யாணம் பண்ணின்னு நினச்சேன். ஆனால் யாருமே என்கிட்ட கேட்கல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்கிட்ட யாராச்சும் கேளுங்க, யாருமே கேட்கல. நான் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் ஜிமின் மாமா அழுது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இல்லை நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணணும், நமக்கு விருப்பம் இருக்குல்ல, நம்ம ஏன் அக்கா கல்யாணம் பண்ண வேணும், நம்ம பண்ணிக்கலாம் தோணுச்சு. அதான் நான் பண்ணிக்கிட்டேன். சரியா, நீ அதனால் எதை பற்றி யோசிக்காத. ஃபைனா நீ மாமா கூட ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. இப்போ எனக்கு தெரிஞ்சு சுகா மாமாவுக்கு என்ன பிடிக்க வாய்ப்பில்லை. சுகா மாமா ஒரு வேளை அக்காவை லவ் கூட பண்ணியிருக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை. அதெல்லாம் சுகா மாமாவுக்கு என்ன பிடிக்கும். நான் சுகா மாமாட்ட நான் எடுத்து சொல்கிறேன், மாமா எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு மாமா, அதனால தான் நான் தாலி கட்ட சொன்னேன், நீ எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சுகா மாமா நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி யோசிக்காத, நீ போய் உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றா. ஏன்டி இவ்வளோ பெரிய மனசு ஏட்ட பேசுகிறேன். எனக்கு எதுவுமே இன்னுமே எனக்கு எல்லாம் புரியுதுக்கா. உனக்கு புரியலன்னா அது உன்னோட ஏஜ். சரியா, ஏன் ஏஜ் வயசு எனக்கு எல்லாமே புரியுது. ஆமாம், இப்போ ரொம்ப பெரிய மனுஷரா. ஆமாம், இந்த வீட்டோட மூத்த மருமகனா இப்போடி அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அழுகுறா. ஒன்றும் இல்லைக்கா, பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சுகாவும் ஜிமினும் வந்துட்டு வைனா அப்படின்னு சொல்லி 2 பேர் கூப்பிட்றாங்க. 2 பேரும் திரும்பி பார்த்தா 2 பேரும் வந்து உங்களை கீழே காலம் தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்கள் பாட்டி வந்து எங்கட அவளுக்கு 2 பேரும் கேட்போம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுகா தான் வந்துட்டு ஒரு வேளை மாடிக்கு போயிருப்பாங்களோன்னு டவுட்டில் சுகா வந்திருப்பான். நீங்கள் பேசினது எல்லாத்தையும் சுகா கேட்டுட்டான். அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிமின் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சுகா சொல்லுவோம் சரி சொல்லிட்டு 2 பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. 2 பேர் பேசினது எல்லாம் கேட்டுட்டாங்க. அதனால தான் 2 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. வைனா வந்துட்டு அப்படி ஜிமினை பார்க்குறேன். ஜிமின் வந்துட்டு வைன் வந்து டக்குன்னு ஹக் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைனா பார்த்துட்டு வைனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா இவ்வளோ பெரிய முடிவு நீ எடுப்பேன்னு. குழந்தைன்னு நினச்சோண்டி இவ்வளோ பேசுகிற. ஆமாம் நான் ஒன்றும் குழந்தை இல்லை மாமா, தெரியும், லைஃப் நல்லாயிருக்கும் மாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக வந்து சுகா பார்த்துட்டு அப்புறம் நல்லா பார்த்துக்கோ. அவள் ஒன்றை பற்றி யோசிச்சிருந்தா நம்ம ஃபேமிலி பற்றி எல்லாரை பற்றி யோசிச்சிருக்கா. ஆனால் எனக்கு ஏன் அவள் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரில. யூனா ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு இன்னும் சத்தியமாக புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உனக்கான கரெக்டான லைஃப் பார்ட்னர் வைனாவாக தான் இருப்பாள். அவளை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. வைனா சொன்ன மாதிரி ஒரு வேளை உன் மனசில் யூனா இருந்தால் மொத்தமாக தூக்கி எறிஞ்சிரு. வைனாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வைனை கூட்டு கீழே போயிருப்பான். வைனா அப்படியே பார்த்துட்டு மாமா பாவம் எனக்கு கிளப்பலாம், அம்மா கூப்பிட்றாங்க, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சுகா பின்னாடி வந்திருப்பா. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே வைனா பார்த்துட்டு வைனா அது பார்த்து நடந்து கொடி சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பால் சம்பவம் வாங்கிட்டு அமைதியாக ரூமுக்கு போயிட்டா. இங்கே வந்துட்டு ஜிமின் ரூமுக்குள்ள கரெக்டாக ஒயின் போயிருப்பா. அங்கே போனோடனே ஜிமின் ஒயினை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அந்த பாலை வாங்கி பக்கத்தில் வச்சோம் தான் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். 2 பேர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஏன்னா 2 பேரும் அந்த செகண்ட் செம்மையாக பயந்துருப்பாங்க. லைஃபே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஜிமினுக்கு அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். ஒரு வேளை அவள் சுகாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் அண்ணன் ஒய்ஃபாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் எப்படி இருப்பேன், என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு சைடு அவ்வளோ கஷ்டமாக தான் அவன் அழுக, இந்த சைடு வயன் அழுதன், எல்லாரும் 2 பேர் மைண்ட்குள்ளே எல்லாம் வருது. அவங்க 2 பேருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க மேரேஜ் வந்து இப்படி நடக்கும், அதை தாண்டி அது இவ்வளோ ஸ்ட்ரகிள்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2 பேரும் அவ்வளோ அழுகுறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அழுதவன் அப்படியே ஜிமின் வந்து அப்படியே ஒயனை இழுத்து கொண்டு போய் பெட்டில் போட்டு மேலே படுத்து தேம்பி அழுகுறான். ஒயனும் அப்படி தான் 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா
வைனா வந்து சைலண்ட்டாக ரூமுக்குள்ளே வரா. வைனாவை அப்படியே வந்து சுகா நிமிர்ந்து பார்க்குறான். அவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, சாரி கட்டியிருக்கா, அந்த தாலி எடுத்து முன்னாடி போட்டிருக்கா, நெத்தியில் குங்குமம் வச்சிருக்கா, தலையில் பூ வச்சிருக்கா, பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கான். அவன் அப்படியே சைலண்ட்டாக வைனா பார்த்துட்டுருக்கான். வைனாட்ட மாமா இந்தாங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அம்மா அந்த பாலை குடிச்சு லைட்டாக ஃப்ரெண்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் அந்த சைட் படுத்துக்கிட்டான். சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஒன்றுமே பேசலை. சுகா அப்படியே வந்துட்டு வைனாவை பார்த்துட்டே வந்து அவன் படுத்துட்டு, வைனா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறா. எனக்கு உங்கள் அக்கா மேலே பெரிய லவ்லாம் கிடையாது. அவள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கா. என்ன நான் உங்கள் அக்காக்கிட்ட ஈவன் பேசினது கூட கிடையாது. ஏன்னா அவள் என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து பேசினதும் கிடையவே கிடையாது. அவள் என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணது கிடையாது. நானும் அவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணது கிடையாது. எங்கள் 2 பேர்த்துக்கும் இவன் எந்த ஒரு பாண்டும் கிடையாது. வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் 2 பேர் பேசுகிற அளவுக்கு என்கிட்ட பேசக்கூட மாட்டான். ஸோ நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உங்கள் அக்கா மேலே லவ்லாம் கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிப்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக சிரிக்கிறான். அப்புறம் அது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து எந்திரிச்சு போயிட்டு அந்த ரூமில் ஒரு பேக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வயநாட்டை கொடுக்குறான். வயநாட்டை என்ன பேக் மாமா அது ஓப்பன் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பேக்கில் வந்து சுகா வாங்கி கொடுத்த எல்லா நகையும் இருக்குது. வயனை பார்த்துட்டு நகையா அக்கா வச்சுட்டு போயிட்டானா அப்படி சொல்லிட்டு சுகா வந்து பெரிய பிரேக் பண்ணுறான். மாமா எல்லாம் தெரிஞ்சுக்கும், இன்றைக்கி நைட்டோடைய எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். நாளையிலேருந்து எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் நம்ம 2 பேத்துக்கு தோணுதோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக வைனாவை பார்க்குறான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ தான் சுகா ஒரு விஷயத்தையே சொல்கிறான். மேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுகா வந்து கிளம்பி சுற்றி தெரிஞ்சிருப்பான். ஏன்னா வந்துட்டு மேரேஜ் ஆகிறதுக்கு டைம் இருந்திருக்கும்ல, ஸோ எல்லாம் கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. சுகா வந்துட்டு அவன் பாட்டு கேஷுவலாக சுற்றிட்டு இருந்திருப்பான். பையரும் வந்திருக்க மாட்டார். வைனா வந்துட்டு அப்படியே இந்த சைட் சுற்றிட்டு இருந்திருப்பான். அவன் பார்த்துட்டு வைனா இங்கே என்ன பண்ணுறேன்லாம் பேசிட்டு போயிருப்பான். அந்த டைமில் கரெக்டாக யூனா வந்து கூப்பிட்டுருப்பான். யூனா கூப்பிடவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிருப்பான். அப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கவும் யூனா வந்து அவளை வெளியே போக சொல்லிட்டு சுகாட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் மாமா, நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா அக்செப்ட் பண்ணல, வேணா சொல்லுது, எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுருப்பான். சுகாக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அவன் அப்படியே நிற்கும்போது ப்ளீஸ் மாமா அவன் கூட போயிடுறேன் மாமா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது மாமான்ட்டு அப்படி அழுதுருப்பான். சுகா அப்படியே பார்க்கும்போது மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சிருப்பா. சுகா ஒன்றுமே சொல்லாமல் சரி நீ போ. அவளுக்கு ஷாக்கு. மாமா நீ போன்னு சொன்னேன். அப்போ அப்படியே விஷயம் அம்மா சச்சமாக போவா போ, உனக்கு பிடிச்சவங்க கூட போய் வாழ்க்கை நடத்து, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு மாமடி, எனக்கு என் பிள்ளை மாதிரி நீ நல்லா இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் ஈவன் உன்னை ஒய்ஃபை கூட பார்த்துருக்க முடியும். இப்போ வரைக்குமே நீ என் குழந்தை மாதிரி தான், உன்னை தூக்கி வளர்த்தது எல்லாமே நான் தான், உங்கள் 3 பேத்தையும் தூக்கி வளர்த்தது நான் தான். அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியாதா? இப்போது நீ பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணினா அதில் எவ்வளோ சஃபர் பண்ணி எனக்கு தெரியும். அதனால் நீ பிடிச்ச பையன் கூட போடு. மாமா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக எழுதிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவள் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கழட்டியிருப்பான். இதெல்லாம் நீ வச்சுக்கோ மாமா நான் போகிறேன்னு சொல்லியிருப்பான். பட் சுகா தான் வந்துட்டு இல்லை நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சாரீ வாங்கிட்டு செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ண வரப்போ நீ போயிடு. மாமா அது இல்லடி இப்பயே போனால் நீ ஓடி போயிட்ட அப்படி இப்படின்னு அது ரொம்ப ரகலையாகி அம்மா வேறு யாராச்சும் பிடிச்சி உட்கார வச்சிருப்போது. செகண்ட் ஆப்ஷனில் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இவனா சொல்லியிருப்பான். எனக்கு அது வேண்டாம், அதனால் நீ வந்து அப்போ போயிடு. நான் இல்லைன்னு ஏதாச்சும் பேசி மழுப்பி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கிறேன்னு இருப்பான். ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவள் போயிடுவா, நீங்கள் வந்து இப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் யார் பேசுன்னு கேட்காதீங்க, இவங்க யாரும் உங்கள் மேலே கை வைக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு அதனால் ஓகேன்னு சொல்லியிருப்பாள். அதனால தான் சுகா வந்துட்டு அவள் போனதுக்கப்புறமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் சுகா எக்ஸ்பெக்ட் பண்ணாது என்னென்னா வயனை சொல்லிடுவாங்க நம்ம சமாளிச்சிடலாம்னு நினச்சிருப்பான். பட் சமாளிக்க முடியல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிருக்கும். அவள் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயந்தான் யூனா. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காக பார்க்கும்போது ஜெகோபதிக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணான். ஈவன் அவள் வெளியே போனோடனே கார் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் என் ஃப்ரெண்ட் தான். நாங்கள் 2 பேரும் தான் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி அவளை அனுப்பி வச்சோம். ஆனால் அவள் எங்கே போனான்லாம் தெரியாது. மண்டபத்துலேருந்து கார் மட்டும் புக் பண்ணி கொடுத்தோம் அவள் வெளியே போகிறதுக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடி, உன் லைஃப் அழிப்பேன்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுகா பார்த்துட்டு என் லைஃப்லாம் அழியலை மாமா, எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கும் மாமா, எனக்கு இது எல்லாமே ஓகே தான், நீ ஃபீல் பண்ணாத. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல மாமா, அக்காவுக்கு நீ இப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறான். சுகா அப்படியே பார்க்குறான். அக்கா அக்கா அவங்கள நம்பி போயிருக்கா, எப்படி இருப்பாள் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன்.
அது இல்லாமல் தப்பிச்சு போனப்போ அவளுக்கு அடி எது பட்டிருக்கும் 1008 பயம் இருந்துச்சு. இப்போ நீ சொல்லிட்டே நீ தான் பார்த்து அனுப்பியிருக்கான்னு. அவள் பார்த்து போயிருப்பா, எனக்கு தெரியும். தேங்க்ஸ் மாமா, அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, ஃபஸ்ட்டு அக்காவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிப்பான். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் 2 பேரும் அமைதியாக படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேயில் அந்த நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சாரி, கல்யாணத்துக்கே ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இவங்களோட லவ் சீன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா சுகாக்கு வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி லவ் இல்லை. ஈவன் இங்கே வந்துட்டு ஒயினாக்கு வந்துட்டு சுகா மேலே லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டா. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ட்ராக்கும் நல்லா போகும். கல்யாணம் நடக்காது அவ்வளோதான், அவங்க முடிச்சு விட்டாங்கன்னு நினச்சா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. இனிப்போ அவங்க லவ் ட்ராக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ 2 பேர் லவ் ட்ராக்கை செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை, லவ் யூ. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ பிஎல் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா போய் செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே தான் அப்டேட் தரும். டெலிகிராம் சேனலில் அன்கட் வரும். ஸோ இது எல்லாத்தையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லா சைடு கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், எனக்கும் ஜாலியாக இருக்கும். ஓகே, டாட்டா, பை, லவ் யூ.